நீங்க 12th முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா உங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டிடியூட்ட பத்தி ஒரு சில விஷயங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இன்ஸ்டிடியூட் இது. எங்க வீட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள தான். நான் எப்போ மைசூர் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லாம் போனாலும் இத தாண்டி தான் போணும். அப்படி பைக்ல எட்டி பார்க்கும்போது அவ்ளோ கிரீனரியா இருக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கும் இன்ஸ்டிடியூட். ரொம்ப பெருசு. அண்ட் ஃபுட் டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள்ல இந்தியாலேயே ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூட் இது. அண்ட் கார்கில் வார் டைம்ல, சுனாமி வந்த டைம்ல, உத்தரகாண்ட்ல வெள்ளம் வந்த டைம்லலாம் எமர்ஜென்சிக்கு ஃபுட் பேக்கெட்ஸ் இங்கேருந்து தான் டெலிவர் பண்ணாங்க. ஸோ ஃபுட் டெக்னாலஜியில் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் சிஎஃப்டிஆர்ஐ மைசூரு. நீங்கள் இப்போ யங் ஏஜில் கவர்மெண்ட் சர்வீஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ஜாப் கிடைச்சா உங்களுடைய ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும். கர்நாடகா ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இன்ஸ்டியூட் கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மைசூரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஃபீட்பேக். இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது எல்லாமே குரூப் சி பொசிஷன்ஸ் தான். இந்த இன்ஸ்டியூட்லேயோ இல்லை வேறு ஏதேனும் ஒரு இன்ஸ்டியூட்லேயோ குரூப் பி, குரூப் சி பொசிஷன்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட். ஸோ இதில் உங்களுக்கு ஜாப் கிடைச்சா எம்பிஏ பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் டெசிக்னேஷன்ஸ் பற்றியும் அண்ட் கடைசியில் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியும் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் நான் அப்சர்வ் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்ன்ற டெசிக்னேஷன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி எல்டிசி, யூடிசின்ட்டு இருந்த நேம்ஸை தான் இப்போ வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்னு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்பர் 1. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, அதுலேயும் ஸ்பெஷலைசேஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஜெனரல், எஃப்என்டிஏ ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், எஸ்என்பினா ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு விதத்தில் அட்வான்டேஜாகவும் இருக்கும், ஒரு விதத்தில் டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கும். எப்படின்னு பார்த்தா, நீங்கள் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் இந்த அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அப்படி இல்லை ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட், இந்த மாதிரி போஸ்டிங்ஸில் ஸ்பெஷலைசேஷன் வரும். அந்த ஸ்பெஷலைசேஷன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் இருந்துச்சுன்னா நீங்களும் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் இருந்திருந்தா அது ஒரு அட்வான்டேஜ். இதுவே நீங்கள் ஜென்ரலில் இருந்துட்டு ஒரு ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஹையர் டெசிக்னேஷன் வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போ அது ட்ராபேக்காக இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் எந்த ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் டெசிக்னேஷனில் செலக்ட் ஆகுறீங்களோ, ஸ்பெஷலைசேஷனில் செலக்ட் ஆகுறீங்களோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் ஏதாச்சும் எம்பிஏ பண்ணும்போது ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறது நல்லதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், செகண்ட் போஸ்டிங்கில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் எஃப்என்டி ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், எம்பிஏ இன் ஃபினான்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுவே ஜென்ரலில் செலக்ட் ஆகுறீங்கன்னா எம்பிஏ இன் ஹெச்ஆர் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதெல்லாம் ஃப்யூச்சர் ரிலேட்டட் திங்ஸ். இதை நான் பெக்குலியராக ஒரு டிஃப்ரென்ஸாக இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்சர்வ் பண்ணவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங். ஆன்லைன் அப்ளிகேஷன் 1 ஜூலையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்க்கும்போது 30 ஜூலை அண்ட் ஹார்ட் காப்பி ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 23 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியை இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுவும் 23/8க்குள்ளே. லாஸ்ட் டேட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அனுப்ப முடியுமோ அனுப்புங்க. மூவிங் ஆன், ஸ்டெனோகிராஃபருக்கு பார்க்கும்போது 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ஒரு எஸ்டிக்கு, ஒரு ஓபிசிக்கு, 1 மாற்றுத்திறனாளிகளுக்கு. அண்ட் லெவல் 4 ஸ்கேல் பார்த்தா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு இது யூடிசி ஈக்குவலண்ட்டான சேலரி. அண்ட் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்க்கும்போது எல்டிசிக்கு ஈக்குவலான சேலரி, அதாச்சும் லெவல் 2. அண்ட் ஏஜ் லிமிட்ஸ் பார்க்கும்போது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு 28 வயது, ஸ்டெனோகிராஃபருக்கு 27 வயது தான். நார்மல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் நார்மல் கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் இதுக்கு அப்ளிகபிள். அதாச்சும் ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் அண்ட் எஸ்சி/எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள். அண்ட் டோட்டல் எமாலிமெண்ட்ஸ் மீன்ஸ் அப்ராக்சிமேட் டோட்டல் எமாலிமெண்ட் பெர் மந்த் ஆன் மினிமம் ஆஃப் ஸ்கேல் இன்க்ளூடிங் ஹெச்ஆர்ஏ ஆஸ் அட்மிசபிள் இன் மைசூர் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த 25,500 இல்லை 19,900 இது உங்களோட பேசிக் பேவாக இருக்கும். அது கூட 16% வந்து உங்களுடைய ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸாக அவங்க ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 16% ஆஃப்
உங்களுடைய இந்த பேசிக் பே தான் வந்து ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கிறேன் அப்படின்றது இதற்கு அர்த்தம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் 3 ஸ்பெஷலைசேஷனுக்கும் பொதுவாக சொல்கிறேன். 12th ஆச்சும் முடிச்சிருக்கணும் அண்ட் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ரெடினாலும் போதும். ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் ரிட்டனில் கிளியர் பண்ணதும் இவங்களே ஒரு டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கற்றுக்கணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன், ரிட்டன் எக்ஸாம் கான்ஃபிடென்ட்டாக கிளியர் பண்ணுவேன்னா நீங்கள் ஒரு 3 மாதம் இந்த டைப்பிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும். ஸோ நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக அப்ளை பண்ணலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதற்கு அடுத்து ஸ்டெனோ பார்க்கும்போது அதுவும் 12th முடிச்சிருக்கணும் அண்ட் ஜூனியர் லெவல், அதாச்சும் 80 WPM ஸ்டெனோ ஸ்பீட் உங்களுக்கு இருக்கணும். தமிழ்நாடுல ஜூனியர் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களால் இதை கிளியர் பண்ண முடியும். ஆனால் தமிழ்நாடு டிஎன்டிடி சென்னையில் உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பேசேஜ் ஈஸியாக இருக்காது. அதுக்கு எப்படி தயாராகலான்ட்டு நான் ஒரு வீடியோவில் பொதுவாக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கும் ஸ்டெனோகிராஃபர்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி வேறு ஒரு சில விஷயங்கள் என்ன இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்க்கும்போது, எந்த ஒரு என்கொயரிஸையும் அட்வைஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரியலாக சொல்லணுன்னா நோட்டிஃபிகேஷன் 28 பேஜ் இருக்குது. எல்லாமே இவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உட்காந்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதையும் மீறியதுனா ரியலாகவே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒர்க் லொக்கேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மேபி உங்களுடைய போஸ்டிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் மைசூரில் இருக்கலாம். அப்படி இல்லை இதோடைய ரிசோர்ஸ் சென்டர்ஸ் லக்னோ, ஹைதராபாத், மும்பை, இந்த எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். பர்சனலாக நான் மும்பையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கும். அதுவும் ஹைதராபாத், லக்னோவும் சிட்டிஸ் தான். அங்கேயும் ஒர்க்கிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அண்ட் மூவிங் ஆன். அண்ட் மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம பார்த்த விஷயங்களே தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம், உங்களுடைய பர்சன்டேஜ் ஆர் சிஜிபிஏ 12th மார்க்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி என்ட்ரி பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயங்களில் டோன்ட் டூ எனி மிஸ்டேக். அண்டு உங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா டேட்டாலாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி இன்க்ளூட் பண்ணுங்கள் அண்ட் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது 200 கொஷின்ஸ், 2 மணி நேரம் 30 நிமிடங்கள். நார்மலாக 180 மினிட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ 180 மினிட்ஸில் 200 கொஷின் அட்டன் பண்ணணும். அண்ட் ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷத்தை விட கம்மியான டைம் தான். இதில் பேப்பர் 1, பேப்பர் 2 இரண்டும் இருக்குது. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பார்க்கும்போது பேப்பர் 1 அது 100 கொஷின்ஸ். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னால் நீங்கள் ரொம்பலாம் இதுக்குன்னு தனி புக்கெல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரையும் கிளியர் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுக்குன்ட்டு தனியெல்லாம் தேடாதீங்க. ஆல்ரெடி இருக்கிற ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனாலே போதும். அண்ட் கரண்ட் ட்ரெண்ட்ஸில் ரீசனிங்லாம் பயங்கரமாக கேட்குறாங்க. புது புது மெத்தட்லாம் வருது. ஸோ பழைய புக்ஸ்லாம் ரீசனிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க. நான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஆர்ஆர்பி, என்சிடிசி, எஸ்எஸ்சி இதனுடைய ரீசனிங்லாம் ஷேர் பண்ணுறேன். அதை பாருங்கள். அந்த மெத்தட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சால்வ் பண்ணுற ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் கொஷின் பேப்பருடைய ரீசனிங் பார்க்காதீங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நான் சால்வ் பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு வெளியே ஏதாச்சும் பெட்டரான ரீசனிங் ஆப்பு இல்லை புக் அந்த மாதிரி கிடைக்குதுன்னா அதையும் பாருங்கள். வெல் அண்ட் குட். பட் நான் சால்வ் பண்ணுறது எந்த விதத்தில் பெட்டர்ன்னு நான் சொல்கிறேன்னா, அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, அதை சால்வ் பண்ணவங்க அவங்களுடைய கொஷின் பேப்பர், அவங்களுடைய அப்ஜெக்ஷன் ஷீட் என் கூட ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறத நான் சால்வ் பண்ணுறேன். அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் மூவிங் ஆன், பேப்பர் 2 பார்க்கும்போது ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இரண்டுலேயும் 50-50 கேள்விகள், 180 நிமிடங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் நீங்கள் 100 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது கிரேவ் மிஸ்டேக்காக இருக்கும். ஐ ஃபீல் ஜென்ரல் அவேர்னஸுக்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கரெக்டாக இருக்கும். ஏன்னா 10 மினிட்ஸில் 50 கொஷின்ஸ் யூ கேன் டூ இட். எஸ்எஸ்சிலாம் நான் 10 மினிட்ஸில் தான் 50 கொஷின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸில் சால்வ் பண்ணுவேன். ஸோ 40 நிமிஷம் நமக்கு சேவ் ஆகும். அந்த 40லேருந்து 30 நிமிஷத்தை நம்ம மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் சால்விங்
அதிகமாக தேவைப்படுன்றதுனால. இப்போ இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் 100 கொஷின்ஸ் இருக்குல்ல, ஸோ அது கூட இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் சேவ் பண்ணுற டைமை யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஒரு 25 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 35 மினிட்ஸில் நீங்கள் இந்த 100 கொஷினை சால்வ் பண்ணால் தான் மீதி இருக்கிற டைமில் இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இதெல்லாம் சால்வ் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் 100 கொஷின்ஸ்க்கு நெகட்டிவ் கிடையாது. ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 1 மார்க் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது அவங்க இதில் செலெக்ஷன் ப்ரொசீஜரை டிஃபைனே பண்ணல. ரியலி நாட் எ குட் ப்ராக்டிஸ். ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்கன்னா அப்பயே அதிலேயே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் ஏன் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் எனிவே அவங்களுடைய இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண உடனே நான் நம்மளுடைய சேனலில் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, உங்களுக்கும் ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதற்கு அப்புறம் ஒரு 80 WPM ஸ்பீடில் ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இன்டர்வியூ கண்டிப்பாக நடக்காதுன்றது நான் நம்புகிறேன். ஏன்னா குரூப் சிக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ஹவு டு அப்ளை, அவங்களுடைய லிங்க்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண போகிற ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், என்ன ரெசல்யூஷனில் இருக்கணுன்றதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அண்ட் தென் அப்ளை பண்ணுங்கள். அவசரமாக பண்ணாதீங்க. அண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர்ஸுக்கு நான் ஒரு சிம்பிள் சஜஷன் தரேன். என்னோட சேனலில் நான் ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடான டிக்டேஷன்ஸ் போஸ்ட் பண்ணுறதே கிடையாது. பட் லாங் பேக் நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரும்போது 80 WPMக்கான தமிழ்நாடு டிக்டேஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஒவ்வொரு டிக்டேஷன்லேயும் ஸ்டார்டிங்கில் பேசேஜ் வரும், கடைசியில் ஷார்ட்கட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பேசேஜுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ அது பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பல ஷார்ட் அண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் சீக்ரெட் என்னுடைய ஷார்ட்கட்ஸ். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டை விட. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பொசிஷன் கிடைக்கணும் அண்ட் உங்களை நான் மைசூரில் மீட் பண்ணணும். அண்ட் நீங்கள் கரப்ஷன்லாம் இல்லாமல் நேர்மையாக சர்வீஸ் பண்ணணும். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.